ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. சரி, அப்படி அது மெஷரிங் ஸ்கேலே கிடையாது. நமக்கு ஏகாக்கிற சித்தத்துக்காக தான் நாம் இந்த மெடிடேஷன் பண்றோம். அப்ப அதோட சித்திகளை பத்தி சொன்னாரு. அந்த சித்தியினுடைய அது மோட்ச பாதைக்கு அது ஒரு தடங்கல். ஏன்னா ஒரு சித்தியில ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் மனம் எங்காயிரும், மோட்சத்தை பாதை விட்டுட்டு இந்த சித்திக்குள்ள கூறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மோட்ச பாதையில் செல்பவர்களுக்கு இந்த அவாந்தர பலன் என்பது அவங்களை குழியில் விழ செய்கிற ஒரு விஷயமாக இருக்கிறனால அது தடங்கல்ங்கிற. அவர் இறைவன் அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. உனக்கு சித்தி வந்துருச்சு ஆஹா ஓஹோன்ல பண்ணல, அது உனக்கு தடங்கல். எந்த ஏன்னா அந்த சித்திக்காக நீ சில சக்தியை செலவு பண்ணியாடு. சித்தினா சக்தியை செலவு பண்ணி தான் பெற முடியும். சக்தியெல்லாம் செலவு பண்ணாம நீ அந்த சித்தியை அடைய முடியாது. அப்ப அந்த சக்தி அங்க செலவு பண்றதுங்கிறது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்த இந்த அத்தியாயத்துல விபூதியை பத்தி நமக்கு உவாச்ச யாரு உத்தவன் உவாச்ச முடிஞ்சது. விபூதியை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, விபூதி யோகம் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு, விபூதினா என்ன எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் இறைவன் நிமித்த காரணமாக இறைவனை எல்லாரும் வழிபடுறோம். பக்தி மார்க்கத்துள் வந்தவர்கள் இறைவன் இந்த உலகத்தை படைத்திருக்கார் அப்படிங்கிற இதோட இருக்கும்போது அதுக்கு பேர் நிமித்த காரணத்தோட புரிஞ்சுக்கிறது. அப்புறம் வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உபாதான காரணம் அவரா இருக்கிறாரு அப்படின்னு இறைவன் சொல்லும் போது, இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிறது ரெண்டாவது லெவல். ஃபர்ஸ்ட் நிமித்த காரணமாக மட்டும் இருக்கிறார்னு பக்தி கொண்டு வேதாந்தத்துக்குள்ள வராத வரைக்கும் அந்த அறிவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார், உபாதான காரணமாகவும் இருக்கிறாருங்கிறது நமக்கு புரியும். அப்ப அந்த பக்தி அப்போ உபாதானமாக இருக்கிறான்னு சொன்ன நம்ம இவ்வளவு நாளா மனதுல இறைவன் வேறு நான் வேறு, அவர் கைலாசத்துல உட்காந்து இந்த உலகத்தை படைச்சாரு, இதுல உட்காந்து படிச்சாருன்னு அப்படி பதிவுகள் பல வருடங்கள் பல ஜென்மங்களாக போட்டு வச்ச போது இங்க இருப்பதனைத்தும் உபாதான காரணத்துவா இறைவன் தவிர வேறல்லன்னு அறிவு வந்தாலும் விஷன் பார்க்கும் போது நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியாது, இறைவனாக காண முடியாது. இட் நீட்ஸ் அபியாசம், ட்ரைனிங், எக்ஸசைஸ் யுவர் மைண்ட். என்னன்னு நான் பாக்குறது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல. எனக்கு உபாதான காரணத்துவா. உபாதான காரணம் என்ன, பானை அப்படின்னா அதுக்கு நிமித்த காரணம் குயவன், உபாதான காரணம் மண். அப்ப பானைங்கிறது உலகம், அது மண்ணை தவிர்த்து வேறல்ல போது பிரம்மனை தவிர்த்து வேறல்ல. அந்த அறிவுடன் உலகில் நின்று டிரான்சாக்சன் பண்றதுங்கிறது அட் நாட் ஈஸி. அறிவு பெற்றலாம், சயின்ஸ் பிரகாரம் லாஜிக் பிரகாரம் யுக்தியை யூஸ் பண்ணி நம்ம புத்தி கண்டுபிடிச்சுக்கோம். ஆமா இல்ல இது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து ஈஸ்வரனை தவிர்த்து வேறலன்னு. ஆனா அது நின்று டிரான்சாக்சன் பண்றதுங்கிறது, அந்த அறிவில் நின்று நான் உலகத்தோடு டிரான்சாக்சன் பண்றேங்கிறது கஷ்டமான செயலாக இருப்பதால், கஷ்டம்னா இட் நீட்ஸ் அபியாசம். அதனால அவர் ஒரு டெக்னிக் கொடுக்குறாரு. இங்க விபூதியாக தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய சிறப்பையும் அது நானாக இருக்கிறேன், இது நானாக இருக்கிறேன். அவர் மனசுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம், அதுல ஒண்ணு ஆர்டரோ அதுல ஒரு கிரமமோ எல்லாம் கிடையாது. எனக்கு இதை ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இதை செகண்ட் சொல்றாரு, இது ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லல, இது ஏன் கடைசியில் சொல்றாரு, இதுதான் முக்கியம் அப்படிலாம் கிடைக்கூடாது. அவர் மனதுக்கு எது வரிசையா தோணுதோ மனம் போன போக்குல சொல்றார். அதுல கிரமம் எல்லாம் நம்ம சிந்திக்க கூடாது. இதுவாக நான் இருக்கிறேன், அதுவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அதுல ஒரு ஆர்டர் எல்லாம் கிடையாது. அடுத்தது இது ரெண்டாவது ஸ்டேஜ். அடுத்தது விவர்த்த காரணமாக இறைவனை புரிந்து கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் நிமித்த காரணமாக மட்டும் அறிவை கொண்டுதான் நம்ம பக்தி வழிபாட்டில் இருக்கவங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க அனைவரும் இறைவன் நிமித்த காரணமாக வாய் சொல்லும். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், வாய் சொல்லும். ஏன்னா பாடல்கள் படிக்கிறோம்,
திருவாசகத்துல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, திருமூலத்துல ஒண்ணு சொல்லியிருக்காங்க போது நமக்கு அது வாயில வரும். ஆனா அறிவு உணர்வுக்கு அது எட்டாது. நிமித்த காரணமாக மட்டும்தான் ஏத்துக்குவோம். அடுத்து உபாதான காரணமாக ஏற்றுக்கொள்வதில் 2வது பக்தி. அந்த லெவலுடைய அடுத்த லெவலுக்கு நம்ம வரணும். அதுக்கு தான் அந்த உபாதான காரணத்தை புரிந்து கொள்வதற்கு தான் என்னது விபூதி யோகம். அடுத்தது 3வது இதுலயே இருக்கிறது இல்ல, விவர்த்த காரணம். விவர்த்த காரணமாக இறைவன் இருக்கிறார். The final level of understanding பகவான். விவர்த்தனா தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இறைவன் இருக்கிறார். இதுதான் என்னது ஃபைனல் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பகவான். தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி, உதாரணம் என்ன ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, தூரத்துல மாலை நேரத்தில் ஒரு கயிறு கிடக்குது, அது தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் பாம்பாக அறியப்படுகிறது. அப்படின்னா பிரச்சனை கயிற்றில் இல்ல, பாக்குறவனிடத்தில். பாம்பு கயிறு எப்படி தெரியுது? பாம்பாக தெரிவதற்கு தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் கயிறு ஏற்படுத்தி கொண்டு பாம்பாக தெரிவதில்லை. உலகம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்ல. ஆனா அந்த கயிறு தான் இங்க இருக்குது. ஆனா அதை நான் பாம்பா பாக்குறேன்னா அங்க எந்த விதமான மாற்றம் கிடையாது. பார்க்கிறவனுக்கு என்ன இருக்குது அந்த இடத்துல? அஞ்ஞானம். எதை பற்றிய? கயிற்றை பற்றிய அஞ்ஞானம் இருப்பதால் அந்த அஞ்ஞானம் கயிற்றை மறைத்து பாம்பை ஏற்றி வைக்கிறது. அதை போல் மனிதருக்கு நமக்கு எப்படி இருக்குது அஞ்ஞானம்? அந்த இடத்துல இந்த இடத்துல மூலா அவித்யா, மூல அவித்யை இருப்பதால், என்னை பற்றிய அஞ்ஞானம் இருப்பதால் நான் இது உலகம் என்ன பிரம்மம் என்ன பண்ணிச்சு? அந்த என்னிடம் இருக்கிற அஞ்ஞானம் இந்த பிரம்மனை மறைத்து, அதன் மேல் கயிற்றை மறைத்து பாம்பை ஏற்றுவதை போல் அந்த இடத்துல அந்த அஞ்ஞானம், இங்க இருக்கிற என்னை பற்றிய அஞ்ஞானம், அதுக்கு 2 சக்தி இருக்குது, ஆவரணம் விக்ஷேபம். அப்போ பிரம்மனை மறைப்பதை போல் மறைத்து அதன் மேல் உலகை ஏற்றி வைத்து நான் கண்டுகொண்டு இருக்கிறோம். இது விவர்த்த உபாதான காரணத்துக்கு இறைவன் கொடுக்கிற உதாரணம். பாம்பு கயிறுங்கிறது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கொடுக்கறது இல்ல, இறைவனே கொடுக்கிற உபாதான. அந்த மாதிரிதான், அதுதான் உதாரணம். அப்போ என்னுடைய அவித்தியின் காரணமாகத்தான் நான் எதை பார்த்துட்டு இருக்கிறேன்? பாம்பை பாக்குறேன். வித்தியை வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பாம்பினுடைய விஷன் போயிரும். எனக்கு என்ன தெரியும்? கயிறு மட்டும் என்ன பண்ணப்பா, லைட்டை போட்டு காமிச்சு என்ன சொல்லி, இதப்பா நல்லா உத்துப்பார் அப்படிங்கும் போது என்ன தெரிஞ்சது? எனக்கு கயிறு தெரிஞ்சு விடுகிறது. உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளுதல். இப்போ விபூதி யோகங்கிறது எங்க தேவைப்படுது பாத்தீங்களா? உபாதான 3 லெவல் ஆஃப் பக்தி சொன்ன, அந்த உபாதான காரணமாக இறைவன் இருக்கிறாருங்கிறத ஒரு விஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு உணர்வு பூர்வமாக அதை கொண்டு வருவதற்காகத்தான் என்ன டெக்னிக் இறைவன் சொல்லி கொடுக்கிறாரு? அவரே சொல்லி கொடுக்கறதுதான் விபூதி யோகம். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துள்ள என்னது? விபூதி யோகம். அதை போல் இந்த இடத்துல உத்தவ கீதையில் அவர் எதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு? விபூதி யோகத்தை கூறுகிறார். இதுல நாம விருது முடிச்சிட்டோம். உத்தவன் கேள்வியை கேட்டுட்டாரு, எனக்கு விபூதி யோகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கூறி முடிச்சுட்டாரு. அடுத்தது இப்ப நம்ம ஸ்ரீ பகவான் வாச்ச பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். விபூதி யோகம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஏவம் ஏதத் அகம் பிருஷ்டஹ பிரஷ்னம் பிரஷ்னவிதாம் வர யுத்சுனா வினஷனே சபத்னைகி அர்ஜுனேன வை. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? இதே கேள்விதான் அர்ஜுனனும் என்னிடம் கேட்டான் அப்படிங்கிற சொல்றாரு. மீனிங் எழுதிட்டே போலாம். உபதேசம் வர்ற இடத்துல நாம டீட்டெயிலா பார்க்கலாம். உத்தவ உவாச்ச, சரி பகவான் உவாச்ச, பகவான் கூறுகிறார். ஏவம் ஏத்தத்து, இதே மாதிரி ஏவம் இதை போலவே, ஏத்தத்து அகம் என்னிடம், பிரஷ்டகா யாரு? பிரஷ்னம் கேள்வி. இதை போலவே பிரஷ்னம் கேள்வியை, பிரஷ்னவிதாம் வரக கேள்வி கேட்பவரில் சிறந்தவரே. உத்தவனை கூப்பிடுறாரு, கேள்வி கேட்பதில் சிறந்தவர். திஸ் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்.
ஏன்னா கேள்வி பிரஷ்னம் பிரஷ்னவிதாம் வரகா, கேள்வி கேட்பதில் சிறந்தவரேன்னு கூப்பிடுறாரு ஸ்டூடெண்ட குரு. அப்ப என்ன தெரியுது, குரு கிட்ட கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு குவாலிபிகேஷன் வேணும். எனக்கு என்ன புரிஞ்சுது, நீங்க சொல்லி கொடுத்தது முதல்ல என்ன, அதுல என்ன எனக்கு புரிஞ்சுது, என்ன எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருந்தாலும் என்னால் அது வாழ்க்கைக்கு என்னால அனுபவத்துக்கு அது ஆப்போசிட்டா இருக்கு. இந்த மாதிரி பிரிச்சு கேள்வி கேட்க தெரியும். சொன்னது புரியல ஒண்ணு, சொன்னதெல்லாம் புரிஞ்சுது அடுத்தது, ஆனா அனுபவத்துக்கு அது எப்படி இருக்குது, கண்டிப்பா ஆனந்த சொரூபம் பாரு குரு, அவனுக்கு தெரியும் நான் எங்க ஆனந்த சொரூபன். அப்ப சொல்லி கொடுக்கறக்கும் அனுபவத்துக்கு என்ன வருது அங்க, விரோதம், அது வரக்கூடாது. அப்ப அதை அது என்ன என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், சில சமயம் நம்ம கிளாஸ கவனிக்காம விட்டுட்டாலும் டவுட் வரும். சோ எதுல நமக்கு டவுட், கவனிக்காமதுனால வந்த டவுட்டா, இல்ல புரிஞ்சது புரியலிங் கவனிச்சும் புரியலிங்கிறதா, அல்லது புரிஞ்சது அனுபவத்துக்கு விரோதமா இருக்குதா, இப்படி கேள்விகளை வகைப்படுத்தி குருவிடம் கேட்கணும். அதுக்கே ஒரு அறிவு வேணும். அதான் சொல்றாரு, கேள்வி கேட்பதில் வர சூப்பர்லேட்டிவ் சிறந்தவரேங்கிற. பிரஷ்டக பிரஷ்னம் பிரஷ்னவிதாம், கேள்வி கேட்பவர்களில் சிறந்த, யாருக்கு கரெக்டா கேள்வி கேட்க தெரியுதோ அவர்கள் ஈஸியாக ஞானத்தை பெறுவது உறுதி. கரெக்டா கேள்வி கேட்க தெரியுது பாருங்க, அப்படி நம்ம கேட்கும் போதே தெரியும் ஷீ இஸ் வெரி நியர்ங்கிறது புரிஞ்சு போயிடும் நமக்கு. ஏன்னா கேள்வி கேட்கும்போது தெரிஞ்சு போய் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சோ அடுத்து என்ன சொல்றாரு, யூசுனா வினஷனே, இதே மாதிரிதான் ஒருத்தன் கேள்வி கேட்டான். எப்போ, யுத்தத்தில், யூசுனா யுத்தத்தில், வினஷனை எதிரிகளுடன் சபத்னைகி அர்ஜுனேன வை, எதிரிகளுடன் போர் செய்ய, யூசுனா போர் செய்ய விரும்பிய அர்ஜுனன் அந்த போர்க்களத்தில் சபத்னைகி இதே கேள்வியை என்னிடம் கேட்டான். எதிரிகளுடன் போர் செய்ய யூஸ்னா விரும்பிய, யுத்தம் இச்சுகு யூஸ்னா யுத்தம் செய்ய விரும்பிய அர்ஜுனன் இதே கேள்வியை கேட்டான். இந்த கேள்விகள் கேட்கப்பட்டதுனால சரி கேள்வியை கேட்டான்னு எழுதிக்கலாம். இதே கேள்வி என்னை அர்ஜுனன் எப்ப கேட்டாலும் போர் செய்ய விரும்புகிற அர்ஜுனன், விளையாண்டுட்டு இருக்கும் போது கேட்கல, சாப்பிடும் போது கேட்கல, இந்த கேள்விய போர் செய்ய வந்து நின்னதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டான். நாத்வா நாதிவதம் கர்ஹ்யம் அதர்மம் ராஜ்ய ஹேத்துகம் ததக நிவ்ருத்தக ஹந்தா அகம் ஹதக அயம் இதி லௌகிகஹ. ராஜ்யம் ஹேத்துகம் ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசி வேர்டு, அரச உரிமைக்காக அவன் என்ன பண்ணா, ராஜ்ய ஹேத்துக்கம் அரச உரிமைக்காக. யார் யார, ஞாத்வா அநாதிபதம், உறவினர்களையும் தெரிந்தவர்களையும், ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அர்ஜுன சொன்ன பாத்தீங்களா, என் உறவுகள், இவங்களை நண்பர்கள், என் மாமன்மார்கள், மச்சினர்கள், என்னுடைய சம்பந்தி, என்னுடைய மாமனார், இந்த மாதிரி ஞாத்வா நாதிவதம், அறிந்தவர்களையும் உறவினர்களையும் வதம் கொல்வது. ஃபர்ஸ்ட் கர்ஹ்யம்னா இழிவான செயல், கர்ஹ்யம். அடுத்து அதர்மம், அது அதர்மம் சொன்னான். அரசு உரிமைக்காக ராஜ்யஹேத்துக்கம் ஞாத்வா, தெரிந்தவர்கள் உறவர்கள் எல்லாருமே, நாத்தித்தும் வதம், அது என்ன சொல்றாரு, கர்ஹ்யம், நம்ம அது இழிவான செயல், அதர்மம் கூட, அது அதர்மம்னு சொன்னான். ததக அதற்கு பிறகு, கடைசி வேர்டு ஆட் பண்ணிக்கலாம், லௌகிக்கஹா, பாமர மக்களைப் போல், சாதாரண மக்களைப் போல், இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களைப் போல், ஹந்தா அகம் ஹதக, அந்த வேர்டு பிரிக்க முடியாது, ஹந்தா அகம் ஹதக, ஹந்தா
நான் இவர்களை கொல்லப் போகிறேன். இவர்கள் அல்லது இவர்களெல்லாம் கொல்லப்பட போகிறார்கள். நான் இவர்களை கொல்கிறேன். ஹந்தா அகம் ஹந்தா. அந்த அகம் அடுத்த ஹதகுக்கு போட்டுக்கணும். நான் இவர்களெல்லாம் என்னால் கொல்லப்பட போகிறார்கள். நான் கொல்கிறேன் ஆக்டிவ் வாய்ஸ். இவர்கள் என்னால் கொல்லப்படுகிறாள்ங்கிறது பாசிவ் வாய்ஸ். ஹந்தாங்கிறது ஆக்டிவ் கொண்டு வரணும். ஹதகங்கிறது பாசிவ் கொண்டு வரணும். கொல்லப்படுகிறார்கள் ட்ரிபிள் பி ஹதகா பாசிவ் வாய்ஸ். நான் கொல்கிறேன், இவர்கள் என்னால் கொல்லப்பட போகிறார்கள் அப்படின்னு என்ன பண்ணா அயமிதி என்று நினைச்சிட்டு என்று நிவிருத்தகா போரிலிருந்து விலக விரும்பினான். நிவிருத்தக ததக இந்த லைன்ல ததக பிறகு லௌகிக்கக பாமர மக்களை போல் உலக மக்களை போல் அஞ்ஞானிகளை போல் அவன் என்ன சொன்னா ஹந்தா அகம் ஹந்தா அகம் ஹதக நான் கொல்கிறேன் அவர்கள் என்னால் கொல்லப்படுகிறார்கள் அயமிதி என்று நிவிருத்தகா போரிலிருந்து என்ன பண்ண பார்த்தா விலகி ஓட பார்த்தா. இது நம்ம பகவத்கீதையில டீட்டெயிலா படிச்சதுனால அடுத்ததுக்கு போலாம். இது பகவத்கீதை படிக்காம இருக்கும்போது இதனுடைய அர்ஜுனுடைய மனோநிலையை நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டி வரும். நம்ம பகவத்கீதையில நிறைய செகண்ட் அத்தியாயம் அப்படி பாக்குறதுனால உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும் அர்ஜுனுடைய மனோநிலை என்ன. அதத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது சக ததா புருஷ வியாக்ரஹா யுக்த்யா மே பிரதிபோதிதஹா அப்யம் பாஷத மாமேவம் யதா த்வம் ரணமூர்தனி. சக ததா அப்பொழுது அவனுக்கு, ததானா அப்பொழுது, சக அவனுக்கு நான் என்ன பண்ண, இப்படி அவன் புலம்பிட்டு நின்று இருந்தானா, அப்ப நான் என்ன பண்ண, மே பிரதிபோதிதம் நான் என்ன பண்ண, மேன நான் என்ன பண்ண, மே பிரதிபோதிதம் புத்துன அறிவு, பிரதின தெளிவான அறிவை, புருஷ வியாகிரக புகட்டினேன் அந்த அவனுக்கு தெளிவான பிரதிபோதிதக தெளிவான அறிவை புருஷவ்யா அவனுக்கு புகட்டினேன். எப்படி யுக்தியா பல யுக்திகளை கூறி. அட்வைஸ் எல்லாம் எப்படி பண்ணன, உபதேசமா பண்ணே தவிர அட்வைஸ் பண்ணல. அப்பதான் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்வைஸ் அண்ட் உபதேசம்? அட்வைஸ்ங்கிறது எனக்கு இப்படி தோணுது நீ செய் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் அட்வைஸ். அது எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாது. உபதேசம் என்பது சாஸ்திரம் எப்படி கூறுது அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் உபதேசம். நான் என்ன பண்ண, அவனுக்கு பல யுக்திகளை கூறினேன். நான் அவர் இறைவன் கிருஷ்ணர் என்ன சொல்லல, நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுன்னு சொல்லல. சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அது அவனுக்கு எட்டுற மாதிரி லாஜிக்கா அவனுக்கு யுக்தியை பயன்படுத்தி, ஸ்ருதியுக்த யுக்தின்னு எடுத்துக்கணும். ஸ்ருதியில் சொல்லப்பட்டதை லாஜிக்கா அவனுக்கு புரிய வச்சேன், உபதேசம் செய்தேங்கிறத அழகா சொல்றேன். நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணல. ஏன், எந்த காலத்துல யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. சைக்காலஜி. நீங்க அட்வைஸ் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அதுல இருந்து விலகி போக பார்ப்பாங்க. சோ உபதேசம் சாஸ்திரத்தில் இப்படி கூறப்பட்டிருக்கு, இவரு பெரிய பெரிய முன்னோர்கள் இப்படி கூறுறாங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர, நான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு அகங்காரமும் இன்னொரு அகங்காரத்தை நேர்முகமாக எதிர்க்குமே தவிர ஏற்றுக்கொள்ளாது. அகங்காரம் இத்தனை படிச்சுட்டு மறுபடியும் நம்ம போய் அட்வைஸ் பண்ணா அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். பல யுக்திகளை கூறினேன். அபியபாஷத இல்ல ரணம் போட்டுக்கலாம், ரணமூர்த்தினி ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கலாம். ரணமூர்த்தினா போர்க்களத்தில். அது எங்க நான் உபதேசம் பண்ண, போர்க்களத்தில். ரணமூர்தனி ரணமாகிற, உயிர் விடுகிற, கால் கையெல்லாம் வெட்டுப்படுற மூர்தனி போர்க்களத்தில். துவம் அவன் என்ன பண்ணா, நீ தொம்ன நீ
ஏவம் மாம் ஏவம் யதா மாம் ஏவம் யதா துவம்னா நீ கேட்ட அதே நீ கேட்ட அதே துவம் யதா நீ எப்படி இப்ப கேட்கறியோ அது ஏவம் அதை போலவே அபியபாஷத அதே கேள்வி அவன் என்னிடம் கேட்டான். நீ இப்ப கேட்ட கேள்வி இப்ப அவன் எப்ப கேட்டான்? ரணமூர்த்தினா போர்க்களத்தில் மாம் என்னிடம் யதா எப்ப எப்படி நீ இப்படி கேட்கிறியோ அதைவே துவம் நீ எப்படி கேட்கிறியோ ஏவம் அதை போலவே ஏவம்னா அதை போலவே துவம்னா நீ கேட்கிற யதா எப்படி கேட்டியோ கேட்கிறியோ ஏவம் அதை போல அபியபாஷத கேள்வியை கேட்டான். நீ கேட்கிற இதே கேள்விய உங்களுடைய பெருமையை கூறுங்கள். நீ இப்ப என்ன கேள்வி என்னை கேட்ட? பெருமையை கூறுங்கள் அப்படின்னு கேட்ட இல்லையா? இதே போலவே அவனும் கேட்டான். நாம என்ன புரிஞ்சுக்கணும்? 10வது அத்தியாயம் ஃபுல்லா நான் அங்க அவனுக்கு கூறி முடித்து விட்டேன். நீ மறுபடியும் கேட்கிற, நீ அங்க போய் படிச்சுக்க நான் சொல்லல. ஏன்னா நான் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணிட்டேன். என்னுடைய விபூதி எல்லாம் சொல்லிட்டேன். யூ கோ அண்ட் ஓபன் பகவத்கீதா புக்கு 10வது அத்தியாயம்னு கிருஷ்ணர் சொல்லலை. மறுபடியும் என்ன பண்றாரு? இவனுக்கு உபதேசம் செய்கிறார். அடுத்தது 10வது சாப்டர் அப்படியே ஒரே லைன்ல கொடுக்கிறாரு. அடுத்தது அகம் ஆத்மா உத்தவ. அகம் ஆத்மா எப்படி நீ படிக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் புரியணும். அகம் ஆத்மா உத்தவா அகம் அகம்னா யாரு? கிருஷ்ணர். தேவையோட புருஷ பையன் நான் சொல்லல, அவர் சொல்லல. அகம் ஆத்மா உத்தவ உத்தவன கூப்பிடுறாரு. அகம் ஆத்மா உத்தவ அமீஷாம் பூதானாம் சுக்ருத்தி ஈஸ்வரஹ. அடுத்த லைன் அகம் சர்வாணி பூதானி தேஷாம் ஸ்திதி உத்பவ அப்யய. 10வது சாப்டர் ஒரே ஸ்லோகத்துல கொண்டாந்து நிறுத்துறாரு. அகம் ஆத்மா உத்தவா ஏ உத்தவா சம்போதன பிரதமா அது உத்தவா. ஏ உத்தவா அகம் யாரு? நான் யாரு? கிருஷ்ணன் அல்ல, ஆத்மா. சர்வபூத ஆத்மபூத ஆத்மா ஏகஹா ஆத்மா சர்வவியாபி ஆத்மா. ஒரு மனதில வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற அகம் அகம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆத்மா. அப்ப அதுதான் என்னது? பிரம்ம தத்துவம். எங்க நின்னு பேசுறாரு பாருங்க. அகம் நிர்குண பிரம்ம தத்துவம். அகம் ஆத்மான என்ன புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சொல்றாரு கிருஷ்ணருக்கு சொல்றாருன்னு சொல்லிட்டு கூடாது. அகம் ஏன்னா அகம்ங்கிறது நம்ம எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அவர் கிருஷ்ணரான்னு சொல்றாரா, விஷ்ணுவான்னு சொல்றாரா, இல்ல ஈஸ்வரனா நின்னு சொல்றாரா, இல்ல நிர்குண பிரம்மமா நின்னு சொல்றாரா அப்படிங்கறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லிட்டாரு? அகம் ஆத்மா உத்தவ அமீஷாம் பூதானாம் சுக்ருத்தி ஈஸ்வரக. அமீஷானமா எல்லாம் அப்படின்னா அமீஷானமா 2 வரும். என்ன சொல்றது? சேத்தன அச்சேதன, உயிருள்ள உயிரற்ற, சேத்தன ஜட, பூதானம் எல்லா பிராணிகளிலும். ஆஹா அச்சேத்தன வராது. சாரி அமீஷாம் எல்லா சேத்தன சொரூபத்திலும். ஏன்னா அச்சேத்தனத்துல ஏது? ஆத்மா. சோ ஆத்மாவினுடைய கான்சியஸ் அது அச்சேத்தனமும் ஆத்மாவுடைய இருப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனா இவர் என்ன பண்ணாரு? பின்னால சுக்ருத்துன்னு ஒரு வேர்டு ஆட் பண்றாரு. அப்ப கண்டிப்பா இங்க சேத்தனை மட்டும்தான் சொல்றாரு, அச்சேத்தனத்தை குறிப்பிடல. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் நண்பன்கிறாரு. அப்ப என்னதான் எடுத்துக்கணும்? சேத்தன அமீஷாம் பூத்தானாம் எல்லா சேத்தன சொரூப உணர்வுடைய பிராணிகளின். அவர்களுக்கு அந்த பிராணிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கிறாங்கிறாரு? சுக்ருத்து அந்த வேர்டை வச்சுதான் நான் மாத்துறேன். சுக்ருத்து நண்பன்னா என்ன அர்த்தம்? அனுகிரகம் செய்பவன். எல்லா ஜீவராசிகள் அர்த்தம். எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் எப்படி இருக்கிறேன்? சுக்ருத்து ஈஸ்வரகா அனுகிரகம் செய்பவனாக இருக்கிறேன். ஈஸ்வரனா கர்ம பலதாத்தாவாக இருக்கிறேன்.
கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பேன், தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிப்பேன். அதுதான் ஈஸ்வர பாவம். சுக்ருத்துனா என்ன? அனுகிரகம் செய்வேன். அகம் சர்வாணி பூத்தானி, இதுதான் ஜடம். எல்லா ஜீவராசிகளின் உடம்பாகவும் நான் இருக்கிறேன். சர்வாணி பூத்தானி, எல்லா பூதங்களுடைய உடம்பாகவும் ஜட பகுதியாகவும் நான் இருக்கிறேன். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள ஜடம் இருக்கு, உடல். சேத்தனம்ங்கிறது கான்சியஸ்னஸ். அந்த ஜடமாகவும் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சேத்தனமா கான்சியஸா நான் இருக்கேனாரு. அதுக்கப்புறம் அந்த உடம்பாகவும் நான் தான் இருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளின் சரீரமாக ஜடமான எல்லா ஜீவராசிகளிலும் உடம்பு என்னதுதான் ஜடம். ஏங்க அப்படி சொல்றீங்க? பஞ்சபூதங்கள பூதேன கிருத்தம், பஞ்சபூதங்களால் ஆனதுதானே சரீரம். ஆகாயம் உடம்புல இருக்கா இல்லையா? ஆகாசம் ஸ்பேஸ், எஸ். ஹீட் இருக்கா இல்லையா? வாட்டர் தத்துவம் உள்ள இருக்கா இல்லையா? பூமி தத்துவம் உள்ள இருக்கா இல்லையா? இந்த ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் உள்ள இருக்கா இல்லையா? பூமி தத்துவம், அக்னி தத்துவம், நீர் தத்துவம், எது இல்லாம இருக்குது உள்ள? எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால இது என்னது? ஜட. அப்ப என்ன சொல்றாரு? எல்லா சகம் சர்வாணி பூத்தானி, எல்லா சரீரமாகவும் நான் இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? தேஷாம் ஸ்திதி உத்பவ, அவர்களுடைய ஸ்திதி உற்பத்தி, உத்பவ உற்பத்தி, ஸ்திதி அப்யய அழிவு, தோற்றம் அதாவது என்ன சொல்றது? சிருஷ்டி ஸ்திதி லய, தோன்றுதல் இருத்தல் அழிதல், மூன்றுக்கு நான் தான் காரணம். அப்ப எந்த சொல்றாரு? என்னுடன் இருக்கிற மாயை தத்துவத்தை மாயாவியாக இருந்து என் கட்டுக்குள் மாயை வைத்து நான் என்ன பண்றேன்? சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்றேன். திரிகுணா ஆத்மிகா மாயையை என் கட்டுக்குள் வைத்து நான் இதை படைக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன். பிரம்மாஸ்ரயா மாயா, அதெல்லாம் மறந்துடக்கூடாது. பகவத்கீதையில படிக்கிறதெல்லாம் ஹூ இஸ் மாயா? எந்த ஒன்று இல்லையோ அது மாயா. துரத்தியா மாயா. அதை கடப்பது கடினம். எப்படித்தான் கடக்க முடியும்? எனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை தெரிந்து அதில் சரணடைந்து அதனோட சக்தியை பெற்று தான் மாயை கடக்க முடியும். இந்த அகங்காரத்தில் நின்றுட்டு எல்லாம் மாயையை கடக்க முடியாது. அகங்காரத்தில் நின்று 4 கேம் ஜெயிச்சிருக்கலாம், 4000 பணம், 4 கோடி பணம் சம்பாரிச்சிருக்கலாம், 4 குடும்பத்தை உருவாக்கி இருக்கலாம், 4 பேருக்கு எது வேணா பண்ணிருக்கலாம் அகங்காரத்தில் நின்று. ஆனால் மாயையை கடப்பதற்கு என்னுடைய அகங்காரம் 1% கூட உதவாது. ஏன்னா அகங்காரமே மாயனோட வெளிப்பாடு ஆச்சுங்களா? அது நின்றுட்டு எப்படி மாயை கடப்பது? அதனால என்ன பண்ணணும்? எனக்கு மேல் அகங்காரத்துக்கு மேல் ஒரு சக்தி இருக்குதுன்னு அதுல என்னுடைய சரண்டர் அடையும் போது அந்த ஈஸ்வருடைய சக்தியை நீங்க பெற்றுத்தான் சரணாகதி அடைவதின் மூலமாக உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வச்சுத்தான் மாயையை கடக்க முடியுமே தவிர என்னுடைய அகங்காரத்தில் நின்று மாயையை கடக்க துரத்தியா. அந்த உங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு போய் அதுல சரணடைகிற பாருங்க, அது துரத்தியா. அது ரொம்ப கடினமே தவிர மாயை கடப்பதெல்லாம் எளிது. இறைவனை சரணடைந்ததற்கு பிறகு எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு அந்த சக்தியிடம் போய் சரணடைந்ததற்கு பிறகு எனக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அதான் துரத்தியா மாயா. திரிகுணா ஆத்மிகா மாயா. அந்த சத்துவ ரஜோ தமோ ஆத்மிகம் அதுதான் மாயா. பிரம்மாஸ்ரயா மாயா. பிரம்மனையது தன் இருப்புக்கு பிரம்மனை சார்ந்து இருக்குது. மாயைங்கிறது மித்தியா, இல்லாத ஒன்றை போய் புடிச்சு நாம் அதை கடக்க முடியாது. இதெல்லாம் பகவத்கீதையுடைய 7th சாப்டருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். அது வந்தாதான் புத்தக கீதையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வகுப்புகள் கேட்கும் போது தொடர்ந்து எல்லா வகுப்புகளையும் கேட்கும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணி நம்ம இந்த வகுப்பு மட்டும் அட்டன் பண்ணலாம், இந்த வகுப்பு மட்டும் அட்டன் பண்ணலாம்னா அறிவு பூரணத்துக்கு வராது, வரவே வராது. ஏன்னா அந்த வகுப்புல விளக்குன விஷயத்த திருப்பிக்கு வந்து நம்ம இந்த 7வது சாப்டர் ஃபுல்லா நம்ம இந்த இடத்துல விளக்கு வாங்க முடியும்?
இஸ் இட் பாசிபிள்? அங்க 1 hour உட்கார்ந்து சரணாகதின்னு என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப திருப்பி என்ன சொல்றாரு? அதே மாயங்கிற வேர்டு வருது. அப்ப நம்ம அதை ரீகலெக்ட் பண்ணி அபியாசம் பண்றதுக்கு நம்ம அதை பயன்படுத்துறோம். we cannot teach at that time. புரிஞ்சுக்குங்க. செலக்ட் பண்ணி வகுப்புகளை கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அறிவுங்கிறது பூரணம் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல டவுட் அப்படியே உள்ள உட்கார்ந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்ப என்ன சொல்றாரு? சிதி சிருஷ்டி ஸ்திதி லயம் காரணம் எப்படி நான் பண்றேன்? மாயையை என் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு மாயாவியாக இருந்து நான் என்ன பண்றேன்? உலகத்தை படைக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன். அடுத்தது அகம், சரி 10வது ஸ்லோகம். அகம் கதிஹி கதிமதாம் காலஹ. இப்ப வரிசையா ஒண்ணு ஆரம்பிக்கிறார். கலயதாம் அகம் குணானாம் ச அபி அகம் சாமியம் குணின்யா உற்பத்தி அல்லது குணினி ஔபத்திகம் அப்படிதான் பிரிக்கிறது. அவங்க எதுக்கு பிரிச்சாங்கன்னு தெரியல, திருத்திக்கிங்க. குணினின்னு தான் வரணும் அந்த இடத்துல. குணின்யா உற்பத்திக்கன்னு வருது, ஔபத்திகம் தான் கரெக்டான வருது. அப்ப குணினின்னு வச்சுக்கணும். குணினி ஔபத்திக அப்படி பிரிச்சீங்கன்னா கரெக்டா வரும். ஏன்னா அப்பதான் ஔபத்திகம்னா என்னன்னு புரியணும். என்ன சொல்றாரு? அகம் கதிஹி ஃபர்ஸ்ட் வேர்ட். அகம் கதிஹி கதி அப்படி பிடிக்கணும். அகம் கதிமதாம் கதிஹி. அதாவது நகர்பவைகளில் நகரும் சக்தியாக இருக்கிறேன். நிறைய நகர்ந்து பாக்குறோம் பாத்தீங்களா? நாமளும் நகர்றோம், பல விஷயங்கள் நகர்ந்துட்டு இருக்குது இல்லையா? அந்த நகர்பவைகளில் நகரும் சக்தியாக நான் இருக்கிறேன். இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு? அகம் சர்வம் சொல்ல போறாரு. இங்க இருப்பது அனைத்தும் நான் தான் எல்லாமாக இருக்கிறேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றது. அகம் கதினாம் கதிஹி, நகர் வகையில் நகரும் சக்தியாக நான் இருக்கிறேன். ஒரு பொருள் நகருது அப்படின்னா அந்த குண்டான நகர்கின்ற சக்தி. அடுத்து என்ன சொல்றாரு? கலையதாம் காலக. கலையதாம் காலக. அகம் நான் கலையதாம் காலக ஒன்றை உருவாக்கும் தத்துவத்தில் காலமாக இருக்கிறேன். ஒன்றை உருவாக்கும் தத்துவத்தில் காலமாக நான் இருக்கிறேன். ஒன்றை உருவாக்குற தத்துவம். இப்ப ஏதோ ஒண்ணு உருவாக்கணும் வச்சுக்கோங்க, காலம் தேவையா இல்லையா? அது பாருங்க எப்படி சொல்றாரு. ஒன்றை உருவாக்கும் தத்துவத்தில் காலமா இருக்கேன். ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சு போயிரு. இப்ப முட்டை இருக்குது, அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. ஆனா அது குஞ்சம் ஆகணும்னா அந்த பர்டிகுலர் ஹீட்டுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுது? கோழி அடகாக்குது பாத்தீங்களா? அந்த ஹீட் கொடுக்கறதுக்கு. அப்ப இட் டேக்ஸ் டைம். அதான் சொன்னேன், ஒன்றை உருவாக்கும் தத்துவத்தில் முட்டையிலிருந்து கோழி வருவதில் காலமாக நான் இருக்கிறேன். முட்டையா இருக்குன்னு சொல்ல, கோழியா இருக்குன்னு சொல்லல. ரொம்ப சட்டில் பாயிண்ட் இது. இப்போ இது நீ வேதாந்தத்துக்கு எடுத்து பாருங்க. வேதாந்த வகுப்புகளுக்கு உள்ள வந்தோடனே இந்த நூடுல்ஸ சாப்பிட்டு ஃபாஸ்ட் ட்ராக்னு போட்டு ஒரே நாளில் பகவத்கீதை பாராயணம் என்ன ஒரே சொல்லி கொடுக்குறேன். 6 நாளில் நாராயணியம் படிச்சிடலாம், 5 நாள்ல படிச்சிடலாம். இப்ப சில முக்கியமானதை படிச்சா அது நாராயணியம் படிக்கிறதுக்கு சமம். இந்த மாதிரி ஜனங்களுடைய அவசர அந்த ஒரு மூடுல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத இப்ப புரிஞ்சுக்கணும். எதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அதற்கு அவ்வளவு காலம் கொடுத்தால் மட்டும்தான் முட்டையிலிருந்து குஞ்சு வரும். உங்க மனம் எடுத்துக்குங்க, ஒரு உருவுல வச்சிருக்கீங்க. philosophy, everybody is a philosopher about this Bhagavan, about the world, about the jivas, about the சிருஷ்டி. ஒருத்தருக்கும் ஒரு philosophy இருக்கும். நீங்க வகுப்புக்குள்ள வந்துட்டீங்க. அப்ப என்ன நடக்கணும்? அந்த மனம் ஒரு உரு பெற்றுச்சு உங்களுக்குள்ள.
உருவாகாமல வகுப்புல வரலீங்க. எவ்ரிபடி இஸ் வித் அகங்காரம். நான் பண்றது நான் புரிஞ்சு வச்சது சரி. அது வேற. உருவாகி அது சரிங்கிற கோண அந்த ஸ்டேஜுக்குள்ள உள்ள வர்றீங்க. உள்ள வரும்போது முதல்ல அந்த உருப்பெற்ற மனம் உருகணும். உருப்பெற்ற மனம் முதல்ல என்ன பண்ணணும்? உருகணும். அப்படின்னா பிளெக்சிபிள். ஒரு விநாயகர் சிலை கொண்டு கொடுக்குறீங்க வெள்ளியில, எனக்கு முருகர் சிலையா மாத்தி கொடுங்கன்னு கேக்குறீங்க. உடனே அந்த கடைக்காரர் முன்னாலே உட்காந்து கை காலை தட்டி 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 இந்தாங்க முருகர் நான் கொடுக்க முடியும்? உடனே என்ன பண்ணுவாரு? பட்டறைக்கு அனுப்புவாரு. அந்த உரு என்ன ஆகணும்? உருக்குலையணும். விநாயகர் முருகரா மாறணும்னா விநாயகர் உருவம் என்ன ஆகணும்? உருக்குலையணும். இட் should be soft enough to mold. அப்படியே விநாயகர் தட்டி தட்டில முருகர் பண்ண முடியாது. அப்ப என்ன உங்களுக்குள்ள இருக்கிற பிலாசபி என்ன ஆகணும்? பிரேக் ஆகி உருகணும். உருகுங்கிறா இட் should be flexible, it should be acceptance. வேதம் என்ன சொல்ல வருதோ அதை ஏத்துக்கிற மனப்பான்மை வருவதற்கே பற்றைக்கு போய் அந்த அக்னியில வச்சா மட்டும்தான் அது உருகுது. முருகராக மாறக்கு அது ரெடியாகுது. அப்புறம் பாருங்க உருகி அப்படியே விட்டுட்டா அது முருகராயிருவாரு என்ன? அதுக்கப்புறம் உருமாற்றணும். சோ உருவத்தை உருக்கி உருமாற்றணும். இதுக்கெல்லாம் என்னங்க தேவை? காலம். You must give enough time to your mind. ஒரு பற்றை ஒரு வெள்ளிய ஒரு உருவாக்குறக்கே அவருக்கு இவ்வளவு டைம் ஆகுதுன்னா அது திடம். அது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு திட வஸ்து. அது ஆப்ரேட் பண்றதுக்கே அவ்வளவு டைம் ஆகுது. நான் நீங்க போய் கொடுத்தனே எங்க சாயங்காலம் வாங்க விநாயகர் சில கொடுத்துருன்னு சொல்லுவார் கடைக்காரர். ஏங்க 10 நாள் கழிச்சு வாங்கன்றுவார். ஏன்னா அவர் ஆசாரி எத்தனை வேலை வச்சிருக்க நமக்கு தெரியாது. நீங்க 10 நாள் கழிச்சு வாங்க நான் பண்ணி தரேன். ஏன்? இட் நீட்ஸ் டைம். இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஸ்டடி வேதா. ஏன்னா வேதாந்த வகுப்புல வந்தோன்னே நாங்க அதை படிச்சுட்டேங்க இதை படிச்சுட்டேங்க ஆனா இந்த ஆனந்த பிராப்திங்கிறாங்களா அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் எனக்கு துக்கமாவே இருக்குதே. டைம். இட் நீட்ஸ் டைம். அதத்தான் சொல்றாரு. அதுல எப்படி இருக்கிறேன்? காலமாகி பாருங்க. இது நம்ம சபிக்கல் சைட் பார்த்துட்டோம். அவர் என்ன சொல்றாரு? அந்த காலமாக நான் இருக்கிறேன். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த காலமாக அவர் இருக்கிறார். அப்ப அந்த வேதாந்த பொறுத்த கருத்துக்கள் நம்ம என்ன பண்ண நம்மளுக்கு இருக்கிற பிலாசபிய முதல்ல உருக்கி அப்புறம் ஒரு உருவத்துக்கு கொண்டு வர. உருவத்தை உருக்கி பாடல் தமிழ் பாடல் சூப்பரா இருக்கு. அந்த கருத்தை அப்படியே அங்க இருக்கு. உருவத்தை உருக்கி உருமாற்றுவாய் எக்காலம் எப்பரு. என்னை எப்பதான் அந்த நிலை கொண்டு வருவ? இதுதான் அது என்ன சொல்றது? அந்த காலமாக நான் இருக்கிறேன். சோ என்ன புரியுது நமக்கு? we must give enough time to understand வேதாந்தம். அப்புறம் அதுல பெற்ற ஞானத்தில் நிற்றல்ங்கிறது இட் நீட்ஸ் லைஃப். அதனால சொல்லிட்டு இட்ஸ் a lifetime project. இந்த கோர்ஸ் எப்பவுமே ஜாயின் பண்ண எல்லாரும் கேட்பாங்க, ஏங்க இந்த கோர்ஸ் எத்தனை நாளைக்கு இங்க நாங்க படிக்கணும்? It depends upon you only, not குருவோ சாஸ்திரமோ காலத்தை சொல்ல முடியாது. ஏன் நீங்க எப்ப அதிகாரத்துவத்தை பெறுவீங்க? எப்ப சிரவணத்துக்குள்ள வர போறீங்க? எப்ப மனத்தை வருங்க? அதிகாரித்துவத்தை பெற்று சிரவண பிராப்தி யோக்கியதா பெறணும். சிரவண அந்த யோக்கியதை பெற்றுதான் நீ சிரவணத்துக்குள்ள வரணும். அப்புறம் பாருங்க, மனனத்தை பெறுவதற்குண்டான யோக்கியத்தை பெற்றுதான் நீங்க மனனத்துக்குள்ள வருவீங்க. அப்புறம்தான் மனனத்துல நிப்பீங்க. அப்புறம்தான் மனனத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்ப சிரவணம் பண்றோம்னா அதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? சிரவணத்துக்குள் வருகிற யோகியதை நீங்க பெற முடியும். அப்புறம்தான் நீங்க சிரவணத்துக்குள்ள வர்றீங்க. அப்புறம் பாருங்க, மனனத்துக்கு போறக்குண்டான யோகியதை பெறும்போதுதான் சிரவணமே கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம்தான் மனனம், அதுக்கு ஒரு யோகியதா, அப்புறம் அதுக்குண்டான காலம், அப்புறம் அதை முடிச்சு நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் பெறுவதற்குண்டான யோகியதை நீங்க ஃபர்ஸ்ட் பெறணும். அப்புறம்தான் நிதித்தியாசனத்தை நீங்க பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய பலன். இது எப்ப கேட்கறது? உள்ள நுழைஞ்சொன்ன ஜி எப்படி மடையும்? இட்ஸ் நாட் அட் ஆல் பாஸ். அத சொல்றாரு, அழகான கருத்து. கலையதாம் காலக, ஒன்றை உருவாக்குற தத்துவத்தில் நான் அது என்ன வேணா எடுத்துக்கலாம். நாம வேதாந்தம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வேதாந்தத்தை மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரு. அவர் என்ன தங்கத்தை உருவாக்குறத சொல்லிட்டு இருக்காரு. வேதாந்தத்தில் உன் மனதை மாற்றுவதில் நான் எப்படி இருக்கிறேன்? காலமாக நான் இருக்கிறேன். அடுத்தது, குணானாம்
சாபி அகம் சாமியம். குணானாம் அப்பி அகம், அதாவது சாமியமாக நான் இருக்கிறேன். குணங்களில், அனைத்து குணங்களில் நான் வந்து சாமியமா இருக்கிறேன். அதாவது குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதார்த்தம், ஆப்ஜெக்ட், இங்கிலீஷ்ல சொன்னா ஆப்ஜெக்ட், ஒரு ஒரு திரவியம் சொல்லுவோம். சாங்கியர்கள் அதுக்கு பேரு திரவியம் பாங்க. திரவியம்னாலும் சரி, ஆப்ஜெக்ட்னாலும் சரி, அதுக்கு 2 குணி இருக்கும். ஆப்ஜெக்ட் குணாங்க, அதனுடைய குணத்துக்கு அட்ஜெக்டிவ் பேர் குணி. குணா குணி, புரியுதுங்களா? ஆப்ஜெக்ட், அதனோட அட்ஜெக்டிவ், இதுக்கு 2 குணி இருக்கும். எந்த திரவியத்துக்கு எந்த ஆப்ஜெக்டுக்கு எடுத்தீங்கனாலுமே 2 குணி இருக்கும். ஏன்னா குணி வருது இந்த வேர்டு. இப்போ வாட் யூ மீன் பை குணி? அந்த குணத்திடம் இருக்கிற ஆப்ஜெக்டிடம் குணம் என்னது? ஆப்ஜெக்ட், தெரியுங்களா? இது மாதிரி குணம் சத்துவ ரஜத்து போயிடாதீங்க. குணம் என்பது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த திரவியம் குணத்தை ஆசிரித்து இருக்கு. குண ஆசிரியம் திரவியம்னு சொல்லுவாங்க. சாங்கியர்கள் டெஃபினிஷன் கொடுக்கும் போதே குணா ஆசிரியம் திரவியம். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும்? குணத்தோடு இருக்கும். 2 குணம் இருக்கும் பேசிக்கா. ஒன்னு ஸ்வபாவிகம், ஸ்வாபாவிகம். ஸ்வாபாவிகம், the intrinsic character, nature, இயற்கையான ஒரு குணம் இருக்கும். இப்ப பஞ்சு, இயற்கையான குணம் என்ன? சாஃப்ட். பாறை, இயற்கையான குணம் என்ன? ஹார்ட். இதெல்லாம் வந்து ஸ்வாபாவிகம், இது இன்ட்ரின்சிக் கேரக்டர். அதை இப்ப நாயின் எடுத்துக்கோங்க. நன்றி, ஸ்வாபாவிகம். அந்த நன்றிங்கிறது நாய்கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்குங்க, அது என்ன ஆயிருது? அது ஒரு ஸ்டேஜ் வரும், அதுக்கு அது மச பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அது தன்னுடைய குணத்தை இழக்கும் போது என்ன பண்ணுது? போய் எல்லாத்தையும் கடிச்சு, அந்த நன்றி உணர்வு இல்லாமல் நாய் நடந்து கொள்ளுதுன்னா அது சுவாபாவிக்கத்தை இழந்துருச்சுன்னு அர்த்தம். சோ இன்டென்சிட்டிக் கேரக்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இயற்கையான குணம், நேச்சர், அது ஃபர்ஸ்ட் இருக்கும். எந்த ஒரு பொருளுக்கும் சுவாபாவிகமாக ஒரு குணம் இருக்கும், அதுக்கு பேர் சுவாபாவிகம். இந்த இன்டென்சிட்டிக் கேரக்டர், அதுல இருந்து அதை பிரிக்க முடியாது. இப்ப தீக்கு என்ன? நெருப்புக்கு சூடு, பிரகாசம். இதை சொல்லி சொல்லி உங்களுக்கு அழுத்து போயிருக்கனால எக்ஸாம்பிள் நான் மாத்தினேன். பஞ்சுனா சாஃப்ட், பாறைனா ஹார்ட். இன்னொன்னு 2வது ஆகந்துக்கம், வருவதும் போவதுமாக சில குணம் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேச்சரா ஒரு குணம் இருக்கும், வருவதும் போவதுமான ஒரு குணம் இருக்கும், வந்து போகும் அது இருக்கும். இப்ப நெருப்பு எடுத்தீங்கன்னா சூடு பிரகாசம்ங்கிறது சுவாபாவிகம். எப்பவுமே சூட்டு எடுத்தீங்கனாலும் அங்க நெருப்பு இருக்காது, அக்னி வெளிச்சத்தை எடுத்தீங்கனாலும் அங்க நெருப்புங்கிறது இருக்காது, பிரகாசம் சூட்டை எடுத்தீங்கன்னா நெருப்புங்கிறது இருக்காது. ஆனா ஆகந்துக்கும் என்ன? அந்த நெருப்பு சில சமயம் ப்ளூவா எரியலாம், சில சமயம் மஞ்சளா எரியலாம், சில சமயம் சிவப்பா எரியலாம். அதெல்லாம் ஆகந்துக்கும். அந்த சிகப்பு இருந்தா தான் நெருப்புங்கிறது கிடையாது, மஞ்சளா இருந்தா தான் நெருப்புங்கிறது கிடையாது. சில சமயம் கட்ட கரையன்னு எரியுது, கருப்பா எரியும். அப்போ அதெல்லாம் வந்து போகிற ஆகந்துக்கம். இப்படி 2. இவர் என்ன சொல்றாரு? ஓரொரு பொருளினுடைய சுவாபாவிகமாக குணமாக நான் இருக்கிறேன். அதுதான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு பொருளுக்கு என்ன இருக்குது? இந்த இன்டென்சிட்டி கேரக்டர் ஒன்று இருக்கு பாத்தியா, அதுவாக நான் இருக்கிறேன். இப்ப மரம் அப்படின்னா பல குணங்கள் சார்ந்ததுதான் மரம். அதனுடைய சாராம்சமாக நான் இருக்கிறேன். ஒரு காட்டன், ஒரு சாஃப்ட்னஸ் பாக்குறீங்களா, அது நானாக இருக்கிறேன். ஒரு பாறையை பாக்குறீங்களா, அதனோட ஹார்ட்னஸ் பாக்குறீங்களா, அந்த ஹார்ட்னஸ் ஆக நான் இருக்கிறேன். இப்படி உலகத்துல எத்தனை திரவியங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4-5 சொன்னேன். நாய்க்கு நன்றி, சோ சுவாபாவிகம். என்ன சொல்ல, இப்ப மீனிங் பாருங்க, புரிஞ்சுங்களா? அந்த குணியாகன அந்த சுவாபாவிக குணமாக நான் இருக்கிறேன். அது குணமாக நான். அப்புறம் சாமியம்ங்கிற ஒரு வேர்டு.
சாமியம் அப்படின்னாங்க சமமாக இருத்தல். ஏன்னா அது ஒரு டிஃபரெண்டான வேர்டு, கரெக்டா புரிஞ்சுக்கணும். சாமியம், அகம் சாமியம், நான் சமமாக இருக்கிறேன். இது சமமாக இருத்தல், சமத்துவம் எங்கெங்க நம்ம படிச்சிருக்கிறோம்? ஒரு கர்ம யோகத்துல என்ன பண்ணணும்? சமத்துவம் யோக உச்சியதே, சமத்துவம் ஆக நான் இருக்கிறேங்கிறார். சமமாக நான் இருக்கிறேன். அதாவது இந்த சமத்துவங்கிறது பாத்தீங்கன்னா முதல் ஆரம்ப நிலையிலும் சமநிலைன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு முடிவு நிலையிலும் அந்த சமத்துவம் இருக்கும். இப்ப கர்மயோகம் பண்றீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாரு? சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவம்னா சாதனையில் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்? இறைவனுக்கு இறைவன் கொடுத்த இது. அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி இருக்கும். கர்மயோகம் பண்ணும்போது என்ன இருக்கணும்? ஒரு முயற்சி இருக்கும். அந்த முயற்சி செய்து தான் ஞாபகப்படுத்தி இறைவன் கொடுத்திருக்காரு. அதை கர்ம பலனாக நான் கர்ம பலனை நான் பிரசாதமாக ஏத்துக்கணும். கர்மத்தை செய்யும் போது அர்ப்பணா புத்தியுடன் செய்யணும் அப்படிங்கிறது சாதனை. கஷ்டப்பட்டு முயற்சி செய்வது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் என்ன? ஞானத்தை பெற்றதுக்கு பிறகு மோட்சம். இது சமமாக நான் இருக்கிறேன். நீங்க பாருங்க, அதுவாக நான் இருக்கேன், இதுவா நான் இருக்கேன். சமமாக எது முயற்சி செய்கிற காலத்தில் அந்த முயற்சியாக நான் இருக்கிறேன், அதனுடைய முடிவாகவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாவும் நான் இருக்கேன், ஃபைனல் ஸ்டேஜாவும் நான் சமமாக இருக்கிறேன். பண்டிதாக சமதர்ஷினக. அடுத்தது கர்மயோகத்தை முடிஞ்சு பண்டிதர்கள். சமத்துவன சுபாவமாக அவர்கள் இந்த நீங்க சமாதி சட்க சம்பத்தி குணங்கள் பெறுகிறோம் இல்லையா? விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டிதர்களுக்கு அது என்ன ஆயிரும்? சுவாபாவிகம். முயற்சியின்றி அவர்களுக்கு அது இருக்கும். ஆனா சாதகனா இருக்க வரைக்கும் அது எப்படித்தான் இருக்கும்? இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தவமாக பெற வேண்டியதாக அது இருக்கிறது. அதுவும் நானாகதான் இருக்கேன். சமம், அதிலையும் நான் இருக்கேன், இதுலயும் நான் தான் சமமாக புரிஞ்சுக்கணும். ஃபைனல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாவும் நான் தான் இருக்கிறேன், ஃபைனல் ஸ்டேஜாகவும் சமமாக நான் இருக்கிறேன். இதை நீங்க வேல்யூ பாயிண்டா கூட பார்க்கலாம். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெய்வீ சம்பத்து நம்ம கஷ்டப்பட்டு பெறுவோம். ஒரு மன்னிப்புன்னு ஒரு குணம் எடுத்துக்கலாமே. இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு குணம், மன்னிப்பு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு பேர் சாமானியம் சொல்லுவோம். டிசிப்ளின், எல்லா டிசிப்ளின்லயுமே நீங்க பேலன்ஸ்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதற்குண்டான அறிவை பெற்று அது பேலன்ஸ் பண்ணி நிக்க தெரியும். இப்போ மன்னிப்புன்னு ஒரு குணத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நாட் இன் ஆல் பிளேசஸ், நாட் இன் ஆல், எல்லா இடங்களிலும் மன்னிப்புங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கு பேலன்ஸ்டு மன்னிப்புன்னு பேரு. ஏன்னா நம்மை சுற்றி இருப்பவர்களை மன்னிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர்களுடைய தவறை திருத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் போய்விடுவோம். இதுதான் பேலன்ஸா போறதுன்னு பேர். வேல்யூ தெரிஞ்சிட்டு ஃபாலோ பண்றது ஈஸிங்க. அத பேலன்ஸா வச்சிருக்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி அறிவு வேணும். அது சுயமா அவங்கவுங்க அறிவு கெட்டணுது. எந்த இடத்துல நம்ம மன்னிக்கணும், எந்த இடத்துல மன்னிக்க கூடாது. ஏன்னா மன்னித்தோம் என்றால் அந்த தவறு தொடர்ந்து நடைபெறும் என்றால் அங்க நம்ம மன்னிக்க கூடாது. நான் மன்னிப்பேன், நான் வேதாந்தம் படிக்கிறேன், எல்லாத்தையும் எப்பொழுதும் மன்னிப்பேங்கிறது சாமானியம் கிடையாது. சமமாக, அது சாமானியம். சமமாக எந்த இடத்தில் நமக்கு மன்னிக்காததன் மூலியமாக ஒருத்தரை திருத்த முடியும் அந்த இடத்துல மன்னிக்க கூடாது. மன்னிக்க வேண்டிய இடத்தில் தான் தண்டனை கொடுத்தால் தான் திருந்துவார்கள் என்றால் அந்த இடத்தில் தண்டனையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். போச்சாதுவோ சொல்ல கூடாது. ஏன்? தண்டனை கொடுத்தாதான் திருந்துவான்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப மன்னிக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப எல்லாத்துக்குமே நற்குணங்களை பெற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். வீராசாவி அப்படியே திறந்து வேலைக்காரியம் நானும் சமம், எதுக்கு வீரால எம்பணம் உம்பணம் எம்பணம் டேபிள் மேல வச்சுட்டு நான் எல்லாத்தையும் சமமாக நடத்துகிறேன். தவறு. அது அவங்களுடைய கஷ்டத்துக்கு, அவங்க என்ன கஷ்டத்துல உள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாமளே உருவாக்கி கொடுத்து விடக் கூடாது. பணத்தை பீரோவில் வச்சு பூட்டி வீராசாவி நம்மிடம் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் சொன்னது சமத்துவம், பேலன்ஸ்ட். அதுக்கு என்ன சொல்றது? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.
நீங்க வேல்யூ பாயிண்ட்டுக்கு இது அப்படியே பொருந்தும். அளவுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, மிஞ்சினால் அமிர்தம் என்ன ஆயிரும், விஷமாயிரும். அப்ப தெய்வீ சம்பத்துல என்னது? சோ எந்த தெய்வீ சம்பத்தாக இருந்தாலும், நற்பண்புகளாக இருந்தாலும் அளவுடன் அதை வச்சுக்க தெரியும். எதுங்க லிமிட்டு? அது அவங்கவுங்க அறிவுபூர்வமாக சிந்தித்து அந்த இடத்துல லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவங்கவுங்க கையில இருக்கு. தெரியாத இடத்துல நம்ம விஷயங்கள் சில பேர்த்துக்கு இருந்து நம்மளோட ஆச்சாரியிடமோ மூத்தரிடம் கேட்டு நம்ம பெறலாம், தவறில்லை. ஆனா 100% அந்த அறிவுபூர்வமாக அது இண்டிவிஜுவலை பொறுத்தது. எது அந்த பேலன்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் அறிவை பொறுத்து நம்மள என்ன பண்ணிக்கணும், பேலன்ஸ் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னேன். ஏன்னா மன்னிப்புங்கிறது நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு கூடாது. தண்டனை கொடுத்தாதான் அவங்க திருந்துவார்கள் இடத்தில் மன்னிக்க கூடாது. அப்ப என்ன பண்ற, அந்த குணத்தை என்ன பண்றப்போ, சாமானியம், சமத்துவம், சாமியம். இப்ப என்னது, இப்ப என்ன சொல்றாரு அவரு, அதுவாக நான் இருக்கிறேன், அந்த தத்துவமாகவே நான் இருக்கிறேன். சாமியம் குணினி ஔட்பத்திகனா இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாகவும் நான் இருக்கிறேன். குணானா ஒவ்வொரு திரவியங்களின் குணமாக, அப்புறம் எந்த குணமாக, சுவாபாவிக குணமாக நான் இருக்கிறேன். அடுத்தது 11. இது அதே மாதிரிதான் முக்கியமான ஒரு ஸ்லோகம். குணினாம் அபி அகம் சூத்ரம் மகதாம் ச மகான் அகம் சூக்ஷ்மானாம் அபி அகம் ஜீவஹ துர்ஜயானாம் அகம் மனஹ குணினாம் அபி அகம் சூத்ரம். இந்த இடத்துல குணினானா படைக்கப்பட்ட தத்துவங்களில் நான், சூத்திரம்னா ஹிரண்ய கர்ப்பன், ஹிரண்ய கர்ப்பனாக நான் இருக்கிறேன். இப்ப குணினா புரிஞ்சுங்களா, படைக்கப்பட்ட திரவியங்கள் எல்லாம் என்னது, குணா, குணி. அந்த குணினாம் நான் யாரு, முதலில் பிரதமஜா ஹிரண்ய கர்ப்பஹா, இரண்ய கர்ப்பனாக நான் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இரண்ய கர்ப்பனை யாரு, ஈஸ்வரன் சிருஷ்டியின் போது எது காரண நிலையில் இருக்கும்போது அவருக்கு பேர் அந்தர்யாமி, சூக்ஷ்ம நிலையின் தலைவனாக இருக்கும்போது அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன். அப்புறம் தான் பஞ்சீகரணமா என்ன வந்தது, ஸ்தூலம். அந்த ஸ்தூல நிலையில் தலைவனாக இருக்கும் போது அவனுக்கு பேரு விராட், அவருக்கு பேரு விராட். இது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இரண்ய கர்ப்பனாக இருக்கிறேங்கிறத நான் புரியும். சோ ஈஸ்வர தத்துவத்தில் காரணமாக இருக்கும் போது நான் அந்தர்யாமியாக இருக்கிறேன் அவர் சொல்லுவாரு. இந்த இடத்துல அவர் சொல்றது இரண்ய கர்ப்ப தத்துவமாக நான் இருக்கிறேன். பிரம்ம தத்துவம் தான் மூணாவும் இருக்குது. இத அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா பண்ணலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். போச்சு. அப்பா இன்னைக்கு ரெக்கார்டிங் யாராவது வச்சிருக்கீங்களாப்பா? நான் தியானத்தோட அப்படியே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணவே இல்லை.